வாழ்க்கையில பல பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாமே வராகியோட அஷ்டோத்தரத்துல கண்டிப்பாக இருக்கிறது. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதை உங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வராகி அஷ்டோத்தரம் அப்படிங்கிறதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வராகியோட நாமாக்கள் இருக்கு. 108 நாமாக்கள் இருக்கு. இந்த 108 நாமாக்களும் ஒன்று அவளுடைய ரூபத்தை சொல்லும், இல்லைன்னா அவளோட பராக்கிரமத்தை சொல்லும். அம்பாளோட ரூபம் வந்து எப்படி, அவளை எவ்வளோ அழகா இருக்கா, என்ன மாதிரியான கண் இருக்கு அவளுக்கு, என்ன மாதிரியான கைகள் இருக்கு, இந்த மாதிரிலாம் அழகழகா அம்பாளை பத்தி அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே போல அவளது பராக்கிரமத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பராக்கிரமத்தை சொல்ற அந்த நாமாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. அந்த பராக்கிரமத்தை நம்ம சொல்லி அம்பாளை கூப்பிடும் பொழுது அவளது அந்த ரூபத்தை நாம் கூறுகிறோம். அம்பாள் வந்து எப்பயுமே இருக்கக்கூடியவள் மகாவராகி. அந்த மகாவராகியோட குண ரூபங்கள் தான் வெவ்வேறு விதமான வராகியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வராகியோட அஷ்டோத்தரத்துல வரக்கூடிய சில குணரூபங்கள் இருக்கக்கூடிய அந்த நாமாக்களை தினம் 108 தடவை நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த ரூபத்தில் அம்பாள் வந்து அதற்கான பலாபலன்களை நமக்கு கொடுப்பாள். எப்ப இது ஜெபம் பண்ணலாம், யார் ஜெபம் பண்ணலாம், இதுக்கு குரு உபதேசம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டோத்தரத்துல வரக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாமே நாம மந்திரங்கள். நாம மந்திரங்கள் சொல்றதுக்கு குரு உபதேசம் தேவையே இல்லை. இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்க அந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். அதனால ஈஸியஸ்ட் வந்து நாம மந்திரங்கள் தான். ஆனா நம்மளோட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப அது பவர்ஃபுல்லான விஷயம். அம்பாளோட 108 நாமாக்கள்ல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். பொதுவான பலன் உங்களுக்கு தேவைன்னா 108 நீங்க படிக்கலாம் டெய்லி. நீங்க வராகி விக்கிரகம் வச்சிருக்கீங்க, இல்ல வராகி வழிபாடு பண்றீங்க, அம்பாளுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லலாம்னா நிச்சயமாக அஷ்டோத்தரம் சொல்லலாம். அந்த 108 நாமாக்கள் இருக்கக்கூடிய அஷ்டோத்தரத்தை நீங்க படிக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஒரு இக்கட்டில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் பொழுது அந்த கரெக்டான மந்திரத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி 108 தடவை சொல்லும் பொழுது பவர்ஃபுல்லாகிடும். அந்த இடத்துல உங்களோட அந்த எண்ண அதிர்வுகள் வந்து ரொம்ப வலுப்பெற்றுவிடும். அப்படி இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த மந்திரத்துக்கு உண்டு. சாயங்காலம் எப்பயுமே 6 மணிக்கு அப்புறமா, இல்லைன்னா சூரிய அஸ்தமனம் ஆன அப்புறமா சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது ரொம்ப பவர் இருக்கும். சத்தம் போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னைக்குமே மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சாடனம் செய்யணும். அதாவது ஃபுல் குவாய்ட்டா கிடையாது. இப்போ நம்ம மனசுக்குள்ளதான் எப்படின்னா, வாயை திறந்து மந்திரம் சொல்லாதீங்க, வாயை மூடி மந்திரம் சொல்லுங்க. ஆனால் நாக்கு அசையலாம். அந்த மாதிரியா மந்திரம் சொல்லலாம். கண்ணை மூடிண்டு காமா இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து தினம் அதே நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அந்த மந்திரம் சொன்ன அப்புறமா அம்பாளுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செய்யுங்க. கண்டிப்பாக விளக்கு ஏற்றி விட்டு அதன் முன் உட்கார்ந்து மந்திரம் சொல்ல வேண்டும். இவ்வளவுதான். அதே போல மந்திரம்லாம் சொல்லும்போது தரையில வந்து அப்படியே உட்காரக்கூடாது. கீழே ஏதாவது ஒரு விரிப்பு போட்டுக்கொண்டு உட்காரலாம். தர்பை பாய் போடலாம், இல்லை ரெகுலர் பாய் போடலாம், இல்லைன்னா ஏதாவது பெட்ஷீட் போடலாம், இல்லைன்னா ஏதாவது துணி போடலாம். ஆனால் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. தரையில் அப்படியே உட்காந்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தோட சக்தியானது அப்படியே தரைக்கு போயிடும். அதனால அப்படி பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பேசிக் ரூல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் மந்திரம் பக்த அலக்ஷ்மி விநாசினியை நமக, ஓம் வாராகியை நமக. சரியா? இன்னொரு தடவை சொல்றேன். ஓம் பக்த அலக்ஷ்மி விநாசினியை நமக, ஓம் வாராகியை நமக. இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து துரதிர்ஷ்டங்கள் நடந்து கொண்டிருந்தால், பணப்பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்ஸ், இல்லை ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கு, நம்மளை வந்து யாராவது சபிச்சுட்டாங்களா, நமக்கு ஏன் இப்படி லக்கே இல்லாம இருக்கும், அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க. அடுத்தது வந்து பணப்பிரச்சனை நிறைய இருக்கு, எங்களுக்கு பொருளாதார மேன்மை தேவை, அப்ப என்ன பண்றது? இதை கேட்காத ஆளே இருக்க முடியாது இல்லையா? அப்படி உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. ஓகேயா? 108 தடவை சொல்லுங்க. இது வந்து உங்களால முடிஞ்சதுன்னா மாதுளை முத்துக்களை வந்து தேன்ல தோச்சு அம்பாளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த செல்வ வளம்,
சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வீட்டில் வந்து பெருக ஆரம்பிக்கும். ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம். இதை பற்றி நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணோம், 5 வார பூஜை பண்ணோம். நம்ம சேனலில் அதை பற்றி தனியாக வீடியோ கூட இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கிற லிங்க்கில் போய் அந்த பூஜை எப்படி பண்ணோங்கிறத பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது பொருளாதார மேன்மைங்கிறது. அந்த பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொழுது தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பொருளாதார மேன்மை கேட்கும் பொழுது அம்பாளுக்கு ஸ்வீட் நைவேத்தியம் பண்ணுங்க. ஓகேயா? ஒன்றும் இல்லைன்னா ஒரு வெள்ளைக்கட்டி, இல்லைன்னா வந்து திராட்சை பழம், ஏதாவது ஃப்ரூட்டு ஸ்வீட்டாக, காரமாக நைவேத்தியம் பண்ணாதீங்க, ஸ்வீட்டாக நைவேத்தியம் பண்ணுங்க. சரியா? பாயசம் தரலாம், கல்கண்டு தரலாம், தேன் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். 3வது பிரார்த்தனை வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, காலேஜ் படித்தாலும் ஓகே, படிக்கிறவங்க இருக்காங்க, நல்லபடியாக படிப்பு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அம்பாளோட மந்திரம் ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமக. இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அம்பாளுக்கு நம்ம பூஜை செய்யும் பொழுது, ஓகேயா, உங்களால் முடிஞ்சால் வெள்ளை புஷ்பத்தால் பூஜை பண்ணலாம். அதாவது மல்லிகைப்பூ இல்லையா? மல்லிகைப்பூவில் நீங்கள் வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமகன்னு சொல்லுங்கள். அம்பாள் வந்து திரிசக்தி ரூபம். அதாவது அம்பாள் வந்து சரஸ்வதியாகவும் இருப்பாள், லக்ஷ்மியாகவும் இருப்பாள், பார்வதியாகவும் இருக்கக்கூடியவள் வராகி. ஓகேயா? அதனால கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்குங்க. அம்பாளுக்கு வந்து ஒரு சொம்பு வச்சு தண்ணி விட்டு அந்த தண்ணியை வந்து கையை வச்சு மூடி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு வரும். 4வது விஷயம் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து திக்குவாய்மை இருக்கும், சரியாக பேச்சு வராது, ஏஜ் ஆயிருக்கும் ஆனால் பேசியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ காம்படிஷன் போகிறீங்க, பேச்சு போட்டி போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அப்போ வந்து நல்லபடியாக அந்த வார்த்தைகள் நமக்கு வர வேண்டும். நீங்கள் சேல்ஸ் லைனில் இருக்கீங்க, நல்லபடியாக அந்த கன்வின்ஸ் பண்ணணும் கிளையண்ட்ஸ்ன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான மந்திரம் ஓம் வார்த்தாளியை நமக, ஓம் வாராகியை நமக. சரியா? ஸோ இந்த மந்திரம் சொல்லும் பொழுது வாக்கில் வந்து அம்பாள் உட்காருவாள். குறி சொல்கிறவங்க, ஜாதக ஜோசியம் சொல்கிறவங்க, அருள் வாக்கு சொல்கிறவங்களுக்கு கூட அம்பாளோட வார்த்தாளிங்கிற அந்த ரூபம் வந்து அந்த நாக்கில் வந்து இந்த பலிதத்தை கொடுப்பாள். சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல பேச்சு வந்து சரியாக வரலங்கும் பொழுது தேன் கொடுக்கலாம். நீங்கள் அம்பாள்கிட்ட வச்சு இந்த ஓம் வார்த்தாளியை நமக, ஓம் வாராகியை நமக சொல்லி தேனை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த தேனை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி 108 தடவையாவது சொல்லணும். எது சொன்னாலுமே அட்லீஸ்ட் 3 பஞ்சமிக்கு அந்த 45 days சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியும். அவசரப்படக்கூடாது. நம்பிக்கை, பொறுமை ரெண்டுமே முக்கியம். இந்த காலை உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, விருப்பம் இருந்தால் இணையலாம். ஓகேயா? இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.